السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவனொருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய மனனம் செய்வோங்கிற சீரீஸில் சூரா தகாசூர் அல்ஹம்துலில்லாஹ் 2 வசனங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கான வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா தகாசூருடைய 3வது வசனம். கல்லா சௌஃப தஅலமூன். கல்லா சௌஃப தஅலமூன். கல்லா கேஃபத்ஹா க லாம்ல ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். லாம் அலிஃப் 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். சௌஃப சீன் ஃபத்ஹா வாவ் சுக்கூன். சௌஃப தஅலமூன். இந்த இடத்துல ஐன் சுக்கூனை அசைக்காமல் ஓதணும். தஅலமூன் வசனத்துடைய முடிவில் நூன் சுக்கூன் பெற்று வருது. அதற்கு முன்னாடி அலிஃப் மதா யா மதா வாவ் மதா என்ன வந்தாலும் அது என்ன மத்துல் ஆரிதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஸோ எதை நம்ம ஓதுறோமோ அதையே தான் கண்டினியூ பண்ணணும். இப்போ இதில் 3வது வசனத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ 3வது வசனத்துக்கு நான் ஒரு 2 ஹரக்கத் கொடுக்குறேன், இல்லை நான் 4 ஹரக்கத் கொடுக்குறேன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஆயாக்கள் மத்துல் ஆரிதில் முடிவு பெறும்போது அதே ஹரக்கத்தை வச்சு கண்டினியூ பண்ணுறது சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ். கல்லா சௌஃப தஅலமூன். சூரா தகாசூருடைய 4வது வசனம். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். இந்த இடத்துல சும்ம அதில் ஒரு வேர்டு மட்டும் தான் ஆட் ஆகுது. போன வசனமே தான். சும்ம சாவுடைய உச்சரிப்பு நமக்கு தெரியும். மீமில் ஷத்தா இருக்குது, அடித்தம் கொடுத்து ஓதணும். அது மட்டும் இல்லாமல் மீமு ஷத்து தான் என்ன குன்னா செஞ்சு ஓதணும். மற்றபடி கெல்லா சௌஃப தஅலமூன். கெல்லால லாம் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். தஅலமூனில் மதுரை 6 இடம் வச்சிருக்கு. 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும். 2 வசனத்தை ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.